வேர்க்கடலை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா என்ன? இந்த வேர்க்கடலையை நாம் ரெகுலராக நம்ம எப்போவுமே சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் பார்த்திங்கன்னா இதை ஃப்ரை பண்ணி மசாலாம் போட்டு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சையாக சாப்பிடும்போது அதில் நிறைய நன்மைகள் இருக்குங்க. அந்த நன்மைகள்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரியும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, இப்போ என்ன பார்க்கலான்னா வேர்க்கடலையில் என்னென்ன சத்துலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ சப்போஸ் 100 கிராம் நீங்கள் வேர்க்கடலை சாப்பிட்டீங்கன்னா அதில் புரோட்டீன் பார்த்தீங்கன்னா 24 கிராம் இருக்குது. கொழுப்பு சத்து பார்த்தீங்கன்னா 46 கிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட் 16 கிராம் இருக்குது. நார்ச்சத்து 9 கிராம் இருக்குங்க. நம்ம சாப்பிட்ற வேர்க்கடலையில் 4ல் 1 பங்கு பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் 3ல் 1 பங்கு கால்சியமும் இதில் ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. சரி, இந்த வேர்க்கடலையை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வேறு ஒன்றுமே தேவையில்லைங்க. நீங்கள் நைட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் ஒரு நாளைக்கு தேவையான ஒட்டு மொத்த எனர்ஜியுமே இந்த வேர்க்கடலை மூலம் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, பல விதமான ஆரோக்கிய நன்மைகள் கூட உங்கள் உடம்புக்கு இதன் மூலம் கிடைக்கும். இந்த வேர்க்கடலையை பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கவங்கலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் கரெக்டாக விரும்பி இதை வந்து சாப்பிட்லாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல கொழுப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து வறுத்த வேர்க்கடலையை சாப்பிட்றத விட்டுட்டு பச்சை வேர்க்கடலையை சாப்பிட்டீங்கன்னா இது உங்கள் வயிறு வந்து நிரம்பின மாதிரி ஃபீலிங் கூட இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு ஃபுல்லான மாதிரி ஃபீலிங் இருக்கும். ஸோ நீங்கள் வேர்க்கடலை வந்து பச்சையாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் எப்போவுமே இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்களா? ஸோ நீங்கள் இந்த பச்சை வேர்க்கடலையே சாப்பிட்லாம். ஏன்னா இந்த பச்சை வேர்க்கடலில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம், காப்பர், புரதம் மற்றும் ஃபைபர்ஸ் இப்படி நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரொம்ப அதிகமாக இருக்கனால நோய் எதிர்ப்பு சக்தியை கூட நமக்கு அதிகரித்து நம்ம இதயத்தை பலப்படுத்தவும் செய்யும். நீங்கள் பயங்கரமாக ஒர்க் அவுட்லாம் பண்ணி உடம்பு எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்க எப்போவுமே டயட் வந்து சாப்பிடுவாங்க. அந்த டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்ததும் பார்த்திங்கன்னா முந்திரியும் வேர்க்கடலையும் வந்து வேணாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் அப்படிலாம் இருக்காதீங்க. கண்டிப்பாக நீங்கள் இந்த வேர்க்கடலையே சாப்பிட்ணும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து இதில் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சமாக இதை சாப்பிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து வயிறு வந்து அப்படியே ஃபுல்லான மாதிரி உங்களுக்கு ஃபீலிங்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ நீங்கள் இதை காலையில் டிஃபனுக்கு பதிலாக கூட இதை சாப்பிட்லாம். இல்லைன்னா மாலை நேரத்தில் நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து இது வந்து பசியை கட்டுப்படுத்தி உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பெல்லாம் எரிக்கிற அளவுக்கு சக்தி இதில் இருக்குதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து தேய்மான பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த மாதிரி எலும்பு தேய்மான பிரச்சனை இருக்கவங்க யாருக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான், அதாவது லேடிஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு வயது ஆக ஆக அவங்க உடம்புல வந்து கால்சியம் வந்து பற்றாக்குறை ஏற்படும். சரி, கால்சியம் அதிகமாக வேணுமேன்றதுக்காக அவங்க பார்த்திங்கன்னா வெறும் பாலை மட்டும் குடிச்சிட்டே வருவாங்க. வெறும் பாலில் இருந்து மட்டும் நமக்கு தேவையான கால்சியம் வந்து கிடைக்காதுங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெய்லியோட டயட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்க்கடலையை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பிட்ணும். ஒன்று பச்சை வேர்க்கடலையாக சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் அவிச்ச வேர்க்கடலை கூட நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் உடம்புல கால்சியம் வந்து அதிகமாக வருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் மேங்கனீஸ், பாஸ்பரஸ் கூட நிறைஞ்சிருக்கு. இது வந்து நம்மளுடைய எலும்பை வந்து அப்படியே ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உங்கள் குழந்தை என்ன தான் படித்தாலும் அவங்களுக்கு ஞாபக மறதி இருக்கா? ஸோ அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் வேர்க்கடலையை வந்து கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா வேர்க்கடலை இருக்க விட்டமின் B1, நியாசின், போலேட் மற்றும் ஒலிக் அமிலங்கள் பச்சை வேர்க்கடலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுடைய மூளையோட வளர்ச்சியை இது வந்து தூண்டி சுறுசுறுப்பாக அவங்கள வச்சுருக்கிறதுக்கு உதவும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கு இதை நீங்கள் குக்கீஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம், இல்லை பிஸ்கட்டில் கூட இதை வந்து போட்டு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை வேர்க்கடலையை முளைக்கட்டி கூட இதை வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், இல்லைன்னா வேக வச்சும் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த பச்சை வேர்க்கடலையை கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா அவங்களுடைய ஞாபக சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். உடம்பும் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்கும் அவங்களுக்கு. புற்றுநோய் செல்லை கூட எதிர்த்து போராடுற அளவுக்கு சத்து கூட இந்த வேர்க்கடலை இருக்குங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட் கூட இந்த வேர்க்கடலையே சாப்பிட்டுக்கிட்டே வரலாங்க. சாப்பிட்டுக்கிட்டே வரனால அதில் இருக்க ஆன்டி ஆக்சிடென்ட் பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்புல தேவையான சத்தை கொடுத்து ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கூட கட்டுக்குள்ளே வச்சுருக்க இது ரொம்பவே உதவி புரியுங்க. ஸோ இவ்வளோ நன்மைகள் கொண்ட வேர்க்கடலையை நம்ம தினமும் ரெகுலராக நம்ம டயட்டில் சேர்த்து ஆரோக்கியமாய் வாழ்வோம். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபா லைஃப் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே ஒரு லைக்கை போட்டு மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.